ஏன் சார் இவ்வளவு இடத்த விட்டுட்டு இங்க வந்து உட்காருங்க? அதுவா சார், வாஸ்து பிரகாரம் வடக்க பார்த்து உட்கார்ந்தாத்தான் வகுத்துக்குள்ள இறங்குறது சமிக்கம். சரி, இப்போ உன்ட என்னென்ன இருக்கோ அத பூரா ரெவண்டு செட்டா உனது அடுக்கு போ. சரிண்ணே. இது எனக்கு வேணாம், நீ எடுத்துக்கோ. பார்க்கும்போதே நாக்கு விடுது. அது கெட்டு போச்சு, எனக்கு நல்லதா வைங்க. ஓசரி சோறு கிடைச்சா உட்காந்து கட்டு கட்டு கட்டுறாயா. மான மரியாதை சூடு சொன்ன எதுவுமே இல்ல. முதலாளி அந்த உட்காந்துருக்கானே அவன் ஒன்னா நம்பர் ஃபிராடு. அது மட்டும் இல்ல, அவன் ஃபேமஸ் களவாணி பையன். அவன் பேரு தான் அலாட்டு ஆறுமுகம். அப்படியே ஹோட்டல்ல எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா ஒரு குறை இருக்கு தெரியுமா? குறையா? ஹோட்டல்ல நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி எதுவும் இருக்காது. ஹோட்டல்ல தாமரை மலரும். அந்த செயற்படுங்க. இல்ல அண்ணா, மோடி சுட்ட வரை ஒவ்வொரு உணவகத்திலையும் கட்டாயமாக்கப்பட்ட உணவு, அதை நீங்க வைக்கணும் கண்டிப்பா. சரியா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல, போன் பே பண்றேன். மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு சொன்னீங்க? என்ன எல்லாரும் நம்மளே குறுகுன்னு பாக்குறாங்க. ஓஹோ, கடையே அலாட்டா இருக்கா? மொத்தமா 1000 ரூபாய் ஆச்சு. 100 ரூபாய் அனுப்புறேன், 900 ரூபாய் எனக்கு டிப்ஸ். டேய், இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. தலை வழக்கம் போல அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டேன். அட, இங்க அரிசியத்தை பாருங்க வந்திருக்கு. நல்ல வேலைடா, நம்ம போக்கஸ் கரெக்டா இருந்தனால புரட்டாவோட போச்சு. நம்ம யாரு உங்களை பார்த்தா நல்லா ஒரு மாதிரி தெரியுது. இந்த நாய்க்கு காசு வாங்குங்க, இல்லன்னா பின்வாசல் வழியா ஓடிடுவான். அக்கா, நீயுமா இப்படி இறங்கிட்ட? நீ ஒருத்தியாவது என்ன மாதிரி இருப்பேன்னு நினைச்சறக்கா, ஒரு வாரத்துல கவுந்துட்டியே. அடாவதுக்கா, பாஜக கட்சியிலேயே டெய்ஸி, திருச்சி, சூர்யாக்கு அப்புறம் சிறந்த அக்கா தம்பினா நீயும் நானும் தான் இருப்போம்னு தோணுது. அக்கா, அழகடா தம்பி, அவர் புள்ள தங்கம் தான். நீ எனக்கு வைரண்டா, தைரியமா இரு. முழு பூசணிக்காய சேத்துல மறைப்பதை போல, ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. முழு பூசணிக்காய சேத்துல மறைப்பதை போல, முழு பூசணிக்காய சேத்துல மறைப்பதை போல. ஆண்டவா, ஒண்ணு அவனை ஊமையாக்கு, இல்லன்னா என்ன செவிடாக்கிடு. முழு பூசணிக்காய சேத்துல மறைப்பதை போல, முழு பூசணிக்காய சேத்துல மறைப்பதை போல. யாருங்க உனங்க? ஒரு கட்சிக்குள்ள தற்கூறிங்க இருந்தா பரவாயில்ல, கட்சி முழுக்க தற்கூறிங்களாவே இருக்கே. போடா உங்க மூணா கூனா. உனக்கு மூணா கூனா தான்டா. என்ன? மூளை குறைஞ்சுன்னு அர்த்தம்டா. சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சரி, தாமரை மலர்ந்தே தீரும். இன்னைக்கு உன்னை செம பெரட்டு பெரட்டா விட மாட்டேன். தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும். இது நல்லா இல்லாமா? இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்? பிரம்மாண்ட சிரிப்பையா. உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு, அதுதான் 3 வருஷமா காட்டிட்டு இருக்கிற மாத்தப்பா. நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன், இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. உதயநிதி வந்து செங்கல்ல காமிச்சு மதுரை எய்ம்ஸ் என்னாச்சுன்னு மோடியை பார்த்து கேட்கிறாரு, பாஜகவை பார்த்து கேட்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? குறுக்க இந்த கௌசிக் வந்தா. ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு அப்பவே நமக்கு தோணுச்சுல்ல. பாஜக கையும் களவுமா சிக்கிருக்கு. நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான விடுதியில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சந்தேகத்திற்கிடமான வகையில் பயணித்த 3 பேரை பிடித்து விசாரித்ததில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான விடுதியின் மேலாளர் என்று கூறினர். ஹரியானாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த கண்டெய்னரை செக் பண்ணும் போதுதான் பாஜகவோட கொடி, தொப்பி, ஷர்ட் எல்லாமே மூட்டை மூட்டையா தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் பண்ணி வில்லிவாக்கத்திலையும் பாடியிலும் தான் இந்த கண்டெய்னர் சிக்கிருக்கு. விசாரிச்சு நல்லா சோதனை பண்ணி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது, இது வெறும் தொப்பி கொடி மட்டும் இல்ல, அதோட சேர்த்து கண்டெய்னர் மூலமா மூட்டை மூட்டையா பணத்தையும் எலெக்ஷன் செலவுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த பாஜக சங்கிங்க. பயணிகள் எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது விமானத்தில் சில எதிர்பாராத கோளாறு ஏற்பட்டுடுச்சு. அதனால ஒரு 4 பேர் தங்களோட உயிரை முன் வந்து தியாகம் செஞ்சு 400 உயிரை காப்பாற்றும்படி கேட்டுக்கிறேன். திமுக வாழ்க! திமுக வாழ்க!
கம்யூனிஸ்டரா? லால் சலாம், லால் சலாம். இந்திய மக்கள் எல்லாரும் எங்க சொந்த மக்கள். இந்திய காங்கிரஸ் வாழ்க. என்ன பாக்குறீங்க? இந்த வாரம் பரவாயில்லையே, சங்கியா இருந்தாலும் மக்களுக்காக உயிரை தியாகம் பண்ண போறாரே. யாரா நீங்க? தனியா சேர் போட்டு உட்காந்துருக்கீங்க. கண்டக்டரே இல்ல, டிரைவர் எதுக்குடா? 2 பேரு போங்கடா. நம்ம எல்லாரும் உயிருக்கும் மோடி கேரண்டி. அட சங்கி பயலே, வண்டி ஓட்டுறவங்களே தள்ளி விட்டுட்டியடா. இப்ப 400 பேரும் சாக போறோம். மக்களே, இந்த சங்கிகளை நம்பவே நம்பாதீங்க. நீங்களாவது பழிச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.